இந்த உலகத்திலேயே அண்டர்ரேட்டடான விஷயம் நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் தேம்மா. அது ஏன்? இந்த உலகத்துல ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா அன்னைக்கே அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்காக சொத்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பொண்ணு ஃபியூச்சர்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா அதுவே ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்தே கடமைகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் என்னைய பாத்துக்கிறீங்க அப்படின்னு. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டா நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னு பட்டத்தை கட்டுவாங்க. பொண்ணுங்க வேலைக்கு போகிறது இந்த சொசைட்டியில் நான் ஒரு இண்டிபெண்ட் உமன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஆனால் பசங்க வேலைக்கு போனாதே இந்த சொசைட்டி அவங்கள ஆம்பளன்னே ஏற்றுக்கிறோம். பொண்ணுங்க சரக்கடிச்சா பெண் சுதந்திரம், ஆம்பளைங்க சரக்கடிச்சா பொறுக்கி பையன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறது லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக. ஆனால் ஒரு பையன் லைஃப்பில் செட்டில் ஆனாதே கல்யாணமே பண்ண முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாங்குற சேலரி அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்குமானது. ஆனால் ஒரு பையன் வாங்குற சேலரி அவனோட அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா, பொண்டாட்டி, பிள்ளைய, அக்கா, தங்கச்சி இப்படின்னு எல்லாத்துக்கும் சொந்தமானது. இவ்வளவு ஏன் நீங்கள் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறப்ப கூட என்ன சொல்லிட்டு போகிறீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு போகிறீங்க. யாராச்சும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி சொன்னால் 1000 விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாமா. இவ்வளோ கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு எப்படிங்க வெளியே சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் கஷ்டத்தை வெளியே காட்டினா நீங்கள் சிரிக்க முடியாமல் போயிருமோன்ற பயத்தில் தேமா நாங்கள் கஷ்டத்தை வெளியே காட்டுறதே இல்லை. இப்போ சொல்லு, ஆண்கள் அண்டர் ரேட்டடா இல்லையா? ஆண்கள் அண்டர் ரேட்டட் தாங்க.